ஜெய்சீமா, நான் கிச்சன்ல இருக்கிறேன். என்னம்மா விஷயம்? நான் ஃபோன் பண்ணோன்னே நேரில் புறப்பட்டுவான்னு சொன்னீங்க. சாவித்திரி ஏதாவது பிரச்சனை பண்ணாலா? ஏன்பா எனக்காக நீ அனாவசியமா சாவித்திரிய வம்புக்கு இழுக்கிற? அந்த பொண்ணு சாவித்திரி அந்த வீட்டுக்கு போனதுனாலதான் உன் பொண்ணு பிரீத்தி உடம்பு மனசு எல்லாம் நல்லா இருக்கான்னு பரிமளம்மா இங்க வந்து சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு போனாங்க. அரிமலாமா இங்க வந்தாங்களா? எதுக்கு? அவங்களுக்கு ஏதாவது அந்த பழைய உண்மையில தெரிஞ்சு போச்சா? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி ஏன் இப்படி பயந்து சாகுற? அவங்க சொல்றதெல்லாம் கேட்டா நீ சாவித்திரிக்காக சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னு தெரியாம திகைச்சு போயிடுவ. ஏமா, ஏன் பொண்ணை பத்தி ஏதாவது நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தா சாவித்திரி சாவித்திரின்னு சாவித்திரி புராணம் பாடிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்பா உன் பொண்ணுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி அவ அந்த வீட்டுக்கு போய் கைய வெட்டிக்கிட்டா சுட்டுக்கிட்டா இதெல்லாம் உனக்கு புராணமா தெரியுது இல்ல? என்ன மனுஷன் போ. ஏமா, இப்படிலாம் ஏதாவது திட்டத்துக்கு தான் என்ன வீட்டுக்கு வர சொன்னீங்களா? நான் உன்னை வர சொன்னதே நல்ல விஷயம் சொல்றதுக்காக தான். ஆனா நீ ஆத்திரப்படுற அவசரப்படுற. இதை பாருமா, என் நிலைமையிலேருந்து பார்த்தா தான் என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். என் பொண்ணு இருக்கிற வீட்டில் கொண்டு போய் சாவித்திரி வச்ச நாள்ல இருந்து பஞ்சு பக்கத்தில் நெருப்பு வச்ச மாதிரி திக்கு திக்குன்னு இருக்குதுமா. அந்த சாவித்திரியால தான் உன் பொண்ணோட கல்யாண பேச்சே இன்னைக்கு தொடங்கியிருக்கு தெரியுமா? என்னம்மா சொல்றீங்க? இவ்வளோ வருஷமா பரிமள சொல்லியும் காதுல போட்டுக்காத அந்த செல்வநாயகம் சாவித்திரி பிரீத்திக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னு சொன்னதும் அத காதுல போட்டுக்கிட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணோன்ற எண்ணத்தோட இருக்காரு. நெசந்தானா? என் பொண்ணு பிரீத்திக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அதை விட முக்கியமான விஷயம், உன் பொண்ணு பிரீத்தி பேர்ல சொத்து வாங்கறதுக்காக 20 லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்திருக்காரு செல்வநாயகம். என்னது? என் பொண்ணு பேர்ல 20 லட்சம் ரூபாய்க்கு செக்கா? நிஜமாலுமா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலமா. ஆமா, அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போகதான் பரிமள இன்னைக்கு இங்க வந்திருந்தா. அது மட்டும் இல்ல, இப்பல இருந்தே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாதான் பிரீத்தி படிப்பு முடிக்கும் போது கல்யாணம் செய்ய வசதியா இருக்கும்னு சொல்லிட்டு போனா. கடவுளே, என்னால நம்பவே முடியல. லட்ச லட்சமா சம்பாதிச்சாலும் அந்த செல்வனாக யாருக்கும் கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. என் பொண்ணு பேர்ல 20 லட்சம் ரூபாய்க்கு சொத்தா? உண்மைதான். கூட்டி கழிச்சு பார்த்தா சாவித்திரியோட கண்ணீரை துடைக்கதான் உன் பொண்ணுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கைய அந்த கடவுள் கொடுத்திருக்காருன்னு நான் சொல்லுவேன். சாவித்திரி புண்ணியத்துல உன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னா நீ எனக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றணும். புரியுதா? என்ன வாக்கு? சாவித்திரி அவங்க அம்மா கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லி ஒப்படைக்கிறதானே? கட்டாயம் நான் செய்வேமா. அப்படி நீ செஞ்சேன்னா கர்த்தர் உன்னை கட்டாயமா ஆசீர்வாதம் பண்ணுவார். நீங்க நல்லா கர்த்தர்கிட்ட வேண்டிக்கங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரியே என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கிறேம்மா. ஏன்னா என் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு 2 முக்கியமான பொறுப்புகள் இருக்குதுமா. ஒண்ணு, நீ சாவித்திரியா அவங்க அப்பா மட்டும் ஒப்படைக்க வேண்டியது. இன்னொன்னு, ஒண்ணு ஒரு உறவை காப்பாத்துறது, இன்னொன்னு ஒரு உயிரை காப்பாத்துறது. உயிரை காப்பாத்துறதா? என்ன சொல்ற முத்து? இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. நீங்க பொறுமையா தான் இருக்கணும். காஃபிக்கு ரொம்ப தேங்க்ஸ். முத்து, வர்றேன். இப்படி ஒரு ஃபாரின் ஸ்டைல் டிஃபனை சாப்பிட்டுட்டு கை கழுவுற வேலையும் மிச்சமாயிடுச்சு. அதான் சாமி உங்களுக்கு போதும் போதுன்ற அளவுக்கு துட்டு குத்துக்குதே. ஸ்டைலா வாழ வேண்டியதானே? இது இந்த மாதிரி பேப்பர்ல கை கழுவுறதுதான் ஸ்டைல்னு சொல்றியா? உங்களோட பேசுறதுக்கு நேரம் இல்ல. எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். என்னது சார், அந்த 2வது ரயில்வே டெண்டர் விஷயம் தானே? அதுக்கு நாளைக்கு தானே கட்சி நாள். அது எப்படி உன் காதுக்கு வந்துச்சு? உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே. கிட்டத்தட்ட நீ ஒரு பொம்பளை சக்கரபாணி மாதிரி. உனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாதா? அதான் யசமான விசுவாசம், தொழில் தர்மம். உங்க தொழில் தர்மத்தை நீங்க 2 பேரும் காப்பாத்திட்டீங்க. ஆனா என் தொழில் தர்மத்தை காப்பாற்ற முடியலையே. நீ என்ன சார் சொல்ற?
புரியலையே. பின்ன நான் நச்சினாருக்கு இன்னைக்கு கொடுத்த வாக்கு மாதிரி நடந்துக்கிட்டேன் இல்லையே. அதை இதை சொல்லி சக்கரை பண்ணி என்ன குழப்பிட்டாரு. ஒரு பக்கம் பல லட்சம் ரூபாய் லாபம் தான், இன்னொரு பக்கம் அடுத்த தலைமுறைக்கு தீந்து போக முடியாத ஒரு பகை. கடைசியில எது லாபம் இது நஷ்டம் தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அழகுல அடுத்த தண்டி நானே எடுக்கணும்னு சக்கரை பாணி ஒத்த கால நிக்கிறாரு. என்ன சார் நீ அந்த ஆளு நடனா உன் அன்னைக்கு அவ்வளவு அசிங்கமா கேவலமா திட்டினாரு. நச்சுனா இருக்கினியா கூனியா அவனுக்கு போய் சும்மா நீ இறக்கம் காட்டிக்கின்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நீ தான் சார் இந்த கான்ட்ராக்டை எடுக்கிற. சரி நீ உடுக்கடிக்க ஆரம்பிச்சியா? வா பரிமளம், என்ன விஷயம்? ஆஃபீஸ் கிளம்பலையா? இதோ கிளம்பிட்டே இருக்கமா. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். உட்காரு பேசுவோம். இல்ல, கொஞ்சம் தனியா பேசணும். அப்படியா? சரி வா, உள்ள போய் பேசலாம். வா. சொல்லு, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, எல்லாம் அந்த டெண்டர் விஷயமா தான். டெண்டரா? நீமா? ஏன் அந்த ஊர் விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிட்டாளா? ஊர்வசி சொன்னாளா? என்னங்க குழப்புறீங்க? அந்த டெண்டர்ல கிடைச்ச லாபத்துல இடம் வாங்கணும்னு சொன்னீங்கல்ல. அதான் விஷயமா? அதான் சக்கரை பண்ணிட்டு கொடுத்துட்டேன்ல. இன்னும் ஒரு வாரமோ 10 நாள்லயே பேசி முடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். இத பாருங்க, பொண்ணுக்கு சீதனமா கொடுக்கறதுக்கு இடம் மட்டும் வாங்கினா பத்தாது. அவளை கட்டி கொடுக்கறதுக்கு நல்ல வரணும் தேடணும். என்ன உளர்ற பட்டிக்காடு மாதிரி? படிக்கிற பொண்ணுக்கு கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இப்போ உங்ககிட்ட வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்டாளா? அவளுக்கு அடுத்தவளே சொல்லாம சொல்லிட்டா. அடுத்தவளா? பிரீத்தியோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பத்தி சொன்னேன். ஏய், நீ யார மனசுல வச்சுன்னு பேசுறேன்னு எனக்கு தெரியுது. நீ யார மனசுல வச்சுன்னு பேசுறேன்னு எனக்கு தெரியுது. எல்லாம் அந்த சாவித்திரி தானே? சாவித்திரியா? ஆமா, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? இது பெரிய சிதம்பர ரகசியம். அவ எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது நான் முன்னாடி பிரீத்தி கல்யாணத்தை பத்தி பேசினா. ஏய், பேசிட்டு இருக்கோம், அங்க என்ன எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க? இவ்வளவு வயசாயும் யார எங்க வைக்கணும்னு தெரியவே மாட்டேங்குது. அந்த சாவித்திரி சொல்லிதான் நம்ம பொண்ணு கல்யாணம் ஞாபகம் வரணுமா? சரி, இப்ப நான் என்ன பண்ண சொல்லு. இன்னும் படிக்கிறான்னு சொல்லி இந்த விஷயத்தை அப்படியே தள்ளி போடாதீங்க. இப்ப பார்க்க ஆரம்பிச்சாதானே சீக்கிரமா கல்யாணத்தை பண்ண முடியும். பிரீத்திக்கு கல்யாணம் முடிஞ்சாதானே சாவித்திரி கோபாலோட சேர்த்து வைக்க முடியும். சரி, நீ என்னை தேடி வந்து இவ்வளவு தூரம் சொல்லியிருக்க. நான் சும்மா இருப்பேனா? நானே ஒரு வரனை பார்க்கறேன். இல்ல உன் மனசுல யாராவது நினைச்சு வச்சிருந்தா சொல்லு. அப்படியெல்லாம் யாரும் இல்லைங்க. சரி, சொந்த பதில யாராவது நல்ல பையன் தானே சொல்லு, பேசி முடிச்சிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஏமா, நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, திடீர்னு வெளியே போய் எட்டி பார்த்துட்டு வர? இல்லைங்க, நாம பேசிக்கிட்டு இருக்கிறத யாரோ வெளியே நின்னு ஒட்டு கேட்ட மாதிரி தோணுச்சு. பெரிய இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பிரச்சனை, சைனாக்காரன் ஒட்டு கேட்க போறானா? எதுக்கு உனக்கு இந்த சந்தேகம்? கூடவே பிறந்ததா? உன்னை விட்டு போவே போவதா? பொண்ணு பெத்தவங்களுக்கு இருக்கிற பயமும் பதட்டமும் எல்லாம் எனக்கும் இருக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு எங்கெங்க புரிய போகுது? பிரீத்தி, என்னது இத? ஸ்டடி ஹாலிடேன்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் பைக்குள்ள ரொப்பிக்கின்னு காலேஜுக்கு கிளம்பினுக்கிற நீ. நான் உனக்காக அம்மா தூரம் தம்பு கட்டிக்கின்னு விஷயத்த ஒட்டு கட்டி எத்தாந்துக்கிறேன் தெரியுமா? ஏய், காலேஜ் தான் இல்லைன்னு சொன்னேன், லைப்ரரி இல்லைன்னு சொன்னேனா? அது இன்டர்னல் அசைன்மெண்ட் வேற இருக்கு. ஆமா, எனக்காக எதுக்கு நீ தம்மு கட்டி ஒட்டு கேட்டுட்டு வந்த? என்ன விஷயம்? என்னைக்கு இல்லாம
உன் அம்மா அப்பாவை தேடி வந்து அதுவும் தனியா பேசணும்னு சொல்லிச்சே. அப்படின்னா நிச்சயமா அது உன் கல்யாண விஷயமா தானே இருக்கும். அது என்ன மேட்டர்னு தெரிஞ்சுக்கினா இந்த கோபால் மேட்டர் கரெக்டா ஓபன் பண்ணிடலாம்ல. இங்க பாரு, நீ வேற, நீ ஏதாவது யூகத்துல என்கிட்ட ஏதாவது சொல்ல போக அப்புறம் அப்பா கிட்ட நான் அதை சொல்லி நான் வம்பல மாட்டிக்க போறேன். என்ன கண்ணு நீ இப்படி சொல்ற? ஆமா, நீ பாதி தூக்கத்துல பாதி கனவுல எழுந்து வந்து சொல்ற விஷயத்த நம்பி நான் அப்பா கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கோ, இது வரைக்கும் சாவித்திரி தான் என் காதலுக்கு தடையா இருந்தா, அப்புறம் அப்பாவும் பெரிய தடையாயிடுவார். தேவையா எனக்கு? பரவாயில்ல கண்ணு, நீ ரொம்ப தான் உசாராகுற. இங்க பாரு ஊசி, ஆக்சுவலி அது என்ன ஊசி? பின்ன ஊர்வசின்னு உன் முழு பேரையும் ஒவ்வொரு தடவை நீட்டி முழக்குவாங்களாக்கும், அதான் ஊசின்னு ஷார்ட் ஆக்கிட்டேன். நான் பண்ற வேலைக்கு இந்த பெரும் பொருத்தமாதாகுது கண்ணு. நம்ம பொண்ணை பத்தி இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும். இன்னும் முடிக்கலையா நீ? அதான் உன் சைடுல நல்ல பையன் யாரா இருந்தா சொல்லுன்னு சொல்றேன்ல. இன்னும் நீ யோசிக்கிற? இத பாருங்க, இன்னும் எதுக்குங்க என் சைடு உன் சைடுன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பிரீத்திய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போற மாதிரி ஒரு சாதாரண பையனை பாப்போம். நீ பொடி வச்சு பேசுறத பார்த்தா மனசுல யாரோ ஒருத்தனை வச்சுக்கிட்டு தான் பேசுறேன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் யாரும் இல்லைங்க. ஒருவேளை அந்த பையனை மனசுல வச்சிருக்கியா? அதான் பிரீத்திக்கு ஹெல்ப் பண்ணானே. யாரு? அந்த கோபால சொல்றீங்களா? ஆமா, நல்லவன தானே தெரியுனா? ஐய இல்லைங்க, அந்த பையன்லாம் வேண்டாம். அவன் நம்ம பிரீத்திக்கு சரியா வரமாட்டான். நீங்க தான் சம்பந்தம் பண்ண வர்றவங்க பெரிய இடமா இருக்கணும்னு நினைப்பீங்களே, அந்த பையன்லாம் நம்ம அந்தஸ்துக்கு ஒத்து வராது. ஆச்சரியமா இருக்கு. நீயா பண அந்தஸ்து பத்தி எல்லாம் பேசுற? இல்ல, நீயா பேசல. அந்த சாவித்திரி தான் உன்னை மாத்திருக்கா. நான் இப்படி மாத்தி பேசுனதே என் பொண்ணு சாவித்திரிக்காகத்தானே. இத பாருங்க, என்ன போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. மாப்பிள்ளை தேடுறது எல்லாமே உங்க இஷ்ட பிரகாரமே நடக்கட்டும். நான் சொல்ல வந்த விஷயமே வேறங்க. நீங்க என்னடானா பிரீத்தி பேர்ல இடம் வாங்கி கல்யாணத்தப்ப கொடுக்க போறதா சொன்னீங்க. அதை இடமா கொடுக்க வேண்டாம், அதுல ஒரு வீடு கட்டி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுச்சு. என்னம்மா சொல்ற? கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. நாமளே பிரீத்தியை பிரிச்சு வச்ச மாதிரி ஆயிடாதா? அப்ப இந்த வீட்டை என்ன பண்றது? இதுல வாழணும்னு யாருக்கு விதிச்சிருக்கோ அவங்க வந்து வாழ்ந்துட்டு போகட்டுமே. என் பொண்ணு பிரியாவும் கோபாலும் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழறதை என் கண்ணால நான் பார்க்கணும். கடவுளே, என்னம்மா இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்க? ஒருவேளை உன் பொண்ணோட கல்யாண சீன் உன் கண்ணு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோ? சரி, கீழே பிரீத்தி சாப்பிட்டாலும் என்னன்னு தெரியல. அவ காலேஜுக்கு போனோம், அவளுக்கு சாப்பாடு போடு போ. சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரி, நான் சொல்றது முதல்ல கேளூசி. என்ன? இப்போ நானும் கோபாலும் லவ்வர்ஸ்னு உன்னையும் சாவித்திரியும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. நாங்க இது வரைக்கும் 4 பேர் பாக்குற மாதிரி வண்டியில ஒண்ணா போயிருக்கோமா? இல்ல தியேட்டர்லயாவது உட்காந்து கார்னர் சீட்ல ஜாலியா படம் பார்த்திருக்கோமா? இல்ல ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி 2 பேரும் சந்தோஷமா ஷேர் பண்ணியாவது சாப்பிட்டுருப்போமா? இப்படி லவ்வர்ஸ் அனுபவிக்காத எந்த த்ரில்லையும் அனுபவிக்காம நான் எப்படி போய் அப்பா கிட்ட இந்த மேட்டர் சொல்லி மாட்டிக்கிறது சொல்லு? நாமா யோசிக்கிறேன் நீ பிரீத்தி. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்க, சினிமா ஐஸ்கிரீம்னு மேட்டர் தள்ளி மட்டும் போட்டேன்னு வச்சுக்க, மொத்தமா கோபால நீ மறந்துட வேண்டியதுதான். ஏய், என்ன ஊசி குத்துற? ஐயா, இப்ப நீ மேல போய் உங்க அப்பா அம்மா பேசுற கல்யாண பேச்ச நிறுத்தலன்னு வச்சுக்கோயேன், எல்லாமே வேஸ்டா போடும். உன் அப்பா உனக்கு வேற ஒரு இடத்துல மாப்பிள்ள பாத்துருவாரு, உனக்கு பெப்ப, அந்த சாவித்திரிக்கு பிப்பி. புரியல? உனக்கு உன் கோபாலு கிடைக்க மாட்டாருன்னு சொல்றேன். அந்த சாவித்திரி ரூட்டு கிளியர் ஆயிடும், அவ கோபால மடக்கிடுவா. சொல்ல முடியாது, உன் அம்மாவே 100 பவுன் போட்டு அந்த சாவித்திரிக்கு கோபால கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிரும். ஏய், என்ன நீ என் தலையில குண்டு தூக்கி போடுற? ஐயோ, உண்மையதானே சொல்றேன். சாவித்திரி கோபால கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் போயிடும். நீ வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு பிறக்க போற மூத்த புள்ளைக்கு கோபாலனோ இல்ல கோபிகானோ பேரை வச்சு தாளாட்ட வேண்டியதுதான். ஏய், என்னால அதெல்லாம் தாங்க முடியாது. அப்ப உடனே போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கண்டுக்கணும். வா போ, வா. சரி, நான் போறேன். அது வரைக்கும் சாவித்திரி வந்து குட்டை குழப்பாம பாத்துக்கோ. ஐயா, அது காலையிலேயே ஊர் பொறுக்க போயிடுச்சு. உங்க அம்மா கொஞ்சம் ஏமாந்தா போதும், உடனே கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு காந்தி நகருக்கு கம்பி நீட்டுறோம். சரி, கேட்டு வரேன். சீக்கிரம் போ, முடிச்சிட்டு போறாங்க பேசிய.
கற்பகம், நம்ம பண்ண போறது ஒரு சின்ன விஷயம், இதுக்கே இவ்வளவு பதட்டமா இருக்க? நான் இந்த மாதிரிலாம் யாரையும் ஏமாத்தணும்னு நினைச்சதே இல்ல. அதுவும் நம்ம 3 பேரும் சேர்ந்து ரொம்ப பயமா இருக்கு. என்ன மருமகளே நீ எங்க வீட்டு பொண்ணானதுக்கு அப்புறம் போய் இந்த மாதிரி ஒரு சின்ன திலுமுலுக்கெல்லாம் பயப்படலாமா? மாமா என்ன சொல்றீங்க? அது அது வந்து எங்க வீட்டு மருமகள் ஆனதுக்கு அப்புறம் எப்படி உன்னை தில்லுமுல்லாம் மாட்டி விடுவோன்னு அவர் சொல்றாரு. சரிதானே டாட்? எக்ஸாக்ட்லி. அது எனக்கு பதட்டத்துல வந்து ஒரு டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். பாத்தீங்களா மாமா, தப்பு பண்ண போறதால தானே உங்களுக்கு டங் ஸ்லிப் ஆகுது. ஆஃப் கோர்ஸ் யூ ஆர் ரைட். டாட், மறுபடியும் டங் ஸ்லிப்பா? டேய் வேண்டாம்டா, உண்மையை நம்ம வெளிப்படையா ஒத்துக்குவோம். இங்க பாருமா, முதல் முறையா நம்ம லைஃப்ல ஒருத்தரை ஏமாத்த போறது நிஜம்தானே, அது சொல்லிடுவாடா. நம்ம ஒன்றும் அவரை வேணும்னு ஏமாத்த போலையே. அந்த கொய்த்து பாய் தானே நம்மளை ஏமாத்திட்டு இருக்காரு. அதெல்லாம் சொன்னா மருமக தேவையில்லாம கவலைப்படுவாடா. 1 2 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸா வாங்கிட்டு அந்த பாய் ஏறி ஏமா விட்டாருமா. 5 லட்சமா? ஆமாமா, இந்த மாமா குருவி சேர்க்கிற மாதிரி பைசா பைசாவா சேர்த்ததுமா. 6 மாசத்துக்கு முன்னால என் புள்ள பேர்ல ஒரு லேண்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த குவைத் பாய் கிட்ட போய் பேசினேன். அந்த ஆளு அட்வான்ஸா கொடுனாரு. அப்படியே 5 லட்சத்தை தூக்கி அட்வான்ஸா கொடுத்துட்டேம்மா. அப்புறம் என்னாச்சு மாமா? அது திடீர்னு அந்த பாய் இடத்த விற்க போறதுல இருந்தாரு. ஏ, அது குவைத்துல யுத்தம் முடிஞ்சு போயிடுச்சாமில்ல, அதனால இவர் திருப்பி நேரா குவைத்துக்கு போறாராம். முதல்ல இதை வித்துட்டு மெட்ராஸ்ல வீடு வாங்கலாம்னு இருந்தாரு. இப்ப திடீர்னு பல்டி அடிக்கிறாரு. இல்ல நான் திருப்பி குவைத்துக்கே போறேன், அங்க வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னாரு. அதனால விற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம அட்வான்ஸ் திருப்பி கேட்க வேண்டியதானே? எனக்கு அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, நான் போயிட்டு வெக்கேஷன்ல 1 வருஷம் 2 வருஷம் பொறுத்து வருவேன், அப்போ வேணா தரேன் வந்து வாங்கிக்கன்னு சொல்றாருமா. இது என்ன மாமா நியாயம்? பாத்தியா, உனக்கே இவ்வளவு கோவம் வருது. அதே கோவம் தான் எங்க அப்பாக்கும். அதனாலதான் முள்ளால தான் எடுக்கணும்னு அவரு இப்படி ஒரு பிளான் போட்டது. புரியலையே. வாமா, நான் எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன், வா பேசிட்டே போவோம், வா. மாமா சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. சொல்றேம்மா. இப்போ எனக்கு ஒண்ணும் அந்த பாயை ஏமாத்தணுங்கிறது எண்ணம் இல்லம்மா. அவன் என்ன மாதிரி ஒரு அப்பாவிய நாளைக்கு ஏமாத்திடக்கூடாது இல்லையா, அதுக்காக அவனுக்கு ஒரு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். வெறுங்கையோட போறோம், வரும்போது பத்திரத்தோட வரோம். நிஜமாவா? அப்புறம் டாட், இந்த டிக்கியில இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சா? எல்லா செட்டப்பும் கற்பகத்தை தனியா கூப்பிட்டு வச்சு நல்லா செட்டப் பண்ணிட்டேன்டா. இது எப்ப நடந்தது? நீ அப்பாக்கு மரியாதை கொடுக்க பாத்ரூம்ல திருட்டத்தை மடிச்சிட்டு இருந்தல, அப்பவே கற்பகத்துக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன்டா. சோ நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து என்ன தனியாளாக்கிட்டீங்க. ராஜா 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 கோச்சுக்காதற, வாடா இங்க பாரு. என்ன இருந்தாலும் நீ தான் அவ கூட பின்னால வண்டியில உட்காந்துட்டு வரப்போற, நான் தானடா டிரைவர். மருமலுக்கு கதவு தரடா. போமா போமா உட்காருமா. கூல்.